நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொலை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு. இந்த படத்தின் எல்லா நெகட்டிவும் எல்லா ரைட்ஸும் ப்ரொடியூசர்கிட்ட தான் இருக்குதுங்க. இன்னொரு ஆள்கிட்ட இருக்குது. இந்த ஹோல் பிக்சர் யார்கிட்ட இருக்குதுன்னா, அவங்க ஒரு அழுத்தத்தை விஜய் கொடுக்கணும், அவரை பழி வாங்கணும். ஏன் பழி வாங்கணும்னா, அதாவது யாரா இருந்தாலும் இப்போ நான் சாதாரண மனுஷன் கூட தனக்கு இவ்வளோ சோதனைகள், ஒரு பக்கம் ஆண்ட கட்சி, ஆளுங்கட்சி, மத்தியில் ஆள்ற கட்சி, மாநிலத்தில் ஆள்ற கட்சி, இவ்வளோ நெருக்கடி, குடும்பத்தில் பிரச்சனையை உண்டாக்குறாங்க. 100% காங்கிரஸ் ஓட்டும் இவ்வளோ நாளாக திமுக கடிச்சிட்டு இருந்தது. இப்போ அதில் பாதி தான் கிடைக்க போகுது. அப்போ விஜய் பேசுறது கரெக்ட் இல்லை. இவங்க சாதனைகள் சொல்ல முடியாது. ஊழல் மலிந்து கிடக்குது, புரியுதுங்களா? சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது, பெண்கள் பாதுகாப்பு இல்லை, தலித் மக்களுக்கு எதிரான ஆணவ கொலை குற்றங்கள் இந்தியாவிலே அதிகம். கடன் வாங்கி வாங்கி கடந்த 60-70 வருஷத்துல வாங்கின கடனை இவர் 5 வருஷத்திலே வாங்கிட்டாரு. பொருளாதாரம் சீர்குலைஞ்சு கிடக்குதுங்க. வணக்கம் திரு சி.கே. மரி. வணக்கம் சார். சார், இப்போது 2026 எலெக்ஷன் தேர்தல் திருவிழாவினுடைய எட்ஜுக்கு வந்துட்டோம். மற்ற அரசியல் தலைவர்களுடைய பிரச்சாரத்தையும், குறிப்பாக தாவேக தலைவருடைய பிரச்சாரத்தையும் எப்படி வேறுபடுத்தி பார்க்குறீங்க? தேர்தல் திருவிழா இல்லை, ஜனநாயக திருவிழா. தேர்தல் என்பது ஜனநாயகத்தின் திருவிழா. அதாவது பிரச்சாரம் என்பதுங்க, மற்ற தலைவர்கள்லாம் மாமூலான பிரச்சாரம் தான் பண்ணுறாங்க. அதாவது அவங்க ஒரு டூர் ப்ரோக்ராம் போட்டுக்கிட்டு எல்லா இடத்துலையும் சுற்றிட்டு வர்றது, அங்கே மார்னிங் வாக் போகிறது, வடை சுடுறது, அது மாதிரி பல கேளிக்கைகள் தமாஷ்லாம் பண்ணிட்டு, மெட்ரோவில் இன்னைக்கு கூட முதல்வர் திடீர்னு மெட்ரோவில் பயணிச்சிருக்காரு. ஸோ இதெல்லாம் மாமூலான வேடிக்கைகள் தாங்க. தேர்தல் பிரச்சாரம் என்பது மக்களை சந்தித்து உங்கள் ஆளுங்கட்சினா ஆட்சியினுடைய சாதனைகள், அச்சீவ்மெண்ட்ஸை சொல்லணும். 5 வருஷம் என்ன பண்ணியிருக்கோம், திரும்ப ஆட்சிக்கு வந்தால் என்ன செய்ய போகிறோன்றதை சொல்லணும். எதிர்கட்சியாக இருந்தால் ஆளுங்கட்சி எவ்வளோ தப்பு பண்ணியிருக்கு, நிர்வாகம் எப்படி சீரழிஞ்சிருக்கு, சட்டம் ஒழுங்கு எப்படி கெட்டிருக்கு, ஊழல் எப்படி மலிஞ்சிருக்கு, இப்படின்னு சொல்லணும். ஆனால் இன்றைக்கி அதிமுக எதிர்கட்சி அது பாட்டுன்னு அது தன் வழக்கமான பாணியில் தான் அது பண்ணிகிட்ருக்கு. திமுக விளம்பரத்தை நம்பி ஆட்சிக்கு வந்துடலான்னு நினச்சிக்கிட்டு, நீங்கள் பார்த்தீங்கன்னா கடந்த 1 வருஷமாக அவங்க விளம்பரம் பண்ணுறாங்க. அரசாங்க பணம் பல ஆயிரம் கோடியை வீணடிச்சிருக்காங்க. இந்த 2ல் மாறுபட்டு சீமான் அவர் தனியாக தனிமையில் இனிமை கண்டுகிட்டு இருக்காரு. அவர் தனியாக போயிட்டுருக்காரு. அவரை விடுங்க, அவர் ஒரு பக்கம் ஓரமாக போயிட்டுருக்காரு. விஜயனுடைய தாவேக தலைவர் விஜயனுடைய பிரச்சாரம் என்பது முற்றிலும் மாறுபட்டதாக, வேறுபட்டதாக இருக்குது. எஸ்டாப்ளிஷ்டு பார்ட்டி, நாம் இதுவரையில் பார்த்த அரசியல் கட்சிகளுடைய அந்த மாமூலான வாடிக்கையான வேடிக்கையான பிரச்சாரம் பற்றி வேறுபட்டிருக்கு. 2வது அந்த எக்ஸிஸ்டிங் பார்ட்டி ஆளுங்கட்சி ஆண்ட கட்சிக்கெல்லாம் ஆட்கள் பணம் செலவழித்து திரட்டப்படுகின்றனர். எல்லாரையும் ஆர்கனைஸ்டு க்ரௌடு தான் அது. பெரும்பகுதி பொதுமக்கள் கிடையாதுங்க. அது எல்லாமே கட்சிக்காரர்கள், கட்சி நிர்வாகிகள் தாங்க. பட் விஜய்க்கு அன்ஆர்கனைஸ்டாக ஆட்கள் வராங்க, தன்னெழுச்சியாக மக்கள் வராங்க. 2வது அதில் வர்றவங்க எல்லாம் தாவேக ஆதரவாளர்கள்னோ கட்சிக்காரர்கள்னோ சொல்ல முடியாது. ஒரு பெரிய அளவு பர்சன்டேஜ் பொதுமக்கள் வராங்க, காமன் பீப்புள் வராங்க, கேட்குறாங்க, பார்க்குறாங்க. ஸோ அதனால் அவருடைய பேச்சு என்பது வழக்கமாக நீட்டி முழக்கி எல்லாம் இல்லாமல் ரொம்ப ப்ரீஃபாக, அவர் அதிகமாக பேசினா ஒரு 20 நிமிஷம் 25 நிமிஷம் தான் அதிகமாகவே பேசியிருப்பார். ஸோ அட் டைம்ஸ் 10 நிமிஷம் தான் பேசுகிறாரு. டு த பாயிண்ட். அவரை பொறுத்தவரையில் பேச்சை குறைத்து செயலில் அதிகப்படுத்தணுன்ற ஒரு எண்ணம் கொண்டவர். சில இடங்களில் எமோஷனலாகவும் ஆயிடுறாரு. அது அவர் ஒரு கலைஞர் இல்லையா? எப்பவுமே கலைஞர்கள் எமோஷன்ஸ்லேயே எக்ஸ்பிரஷன் பண்ணிட்டு இருக்கிறவங்க ஈஸிலி எமோஷனல் ஆகிடுவாங்க. அது வாடிக்கை தான். கலைஞர்களாக இருக்கிற எந்த நடிகர்கள் யாராக இருந்தாலும், அது கமல்ஹாசனாக இருந்தாலும் சரி, அல்லது எம்ஜிஆர், ஜெயலலிதா, யாராக இருந்தாலும் அவங்களுக்கு அந்த நடிப்பு துறையில் இருக்கிறதால எமோஷன் ஈஸியாக வந்துடும்.
ஸோ அதனால் வந்து அவர் சில நேரங்களில் நேற்று கூட தூத்துக்குடியில் கண் கலங்கினார். அதாவது யாராக இருந்தாலும் இப்போ நான் கலைஞர்னு இல்லைங்க, சாதாரண மனுஷன் கூட தனக்கு இவ்வளோ சோதனைகள், ஒரு பக்கம் ஆண்ட கட்சி, ஆளுங்கட்சி, மத்தியில் ஆள்ற கட்சி, மாநிலத்தில் ஆள்ற கட்சி, இவ்வளோ நெருக்கடி, குடும்பத்தில் பிரச்சனையை உண்டாக்குறாங்க, கூட இருந்தவங்கள வச்சு பிரச்சனையை உண்டாக்குறாங்கன்னு போது மக்கள் இவ்வளோ எல்லாத்தையும் உதறிட்டு இதை பற்றி இந்த அவதூறு பிரச்சாரத்தெல்லாம் ஒதுக்கி தள்ளிட்டு நம்மளை ஆதரிக்கிறாங்களே, நமக்கு வந்து இவ்வளோன்னு அப்போ யாராக இருந்தாலும் மெல்ட் ஆகிடுவாங்கல்ல, மனம் நெகிழ்ந்துரும் இல்லை. அப்போ மனம் நெகிழ்ந்தால் கண்டிப்பாக கண்ணில் தண்ணி வரதான் செய்யும். ஸோ அது எல்லா மனிதர்களுக்கும் உள்ள இதுதான். ஸோ விஜயனுடைய பிரச்சாரம் ஒரு ஃப்ரெஷ் ப்ரீஸ் மாதிரி இருக்குங்க, புதிய ஒரு காற்று அப்படி தென்றல் வந்தால் அந்த மாதிரி இருக்கு. மற்ற கட்சிகள் வந்து இதை சேத்த வாரி இறைக்கிறது, அதாவது பிரச்சாரத்திலே பாருங்க, உதயநிதி வந்து சசிகலா காலுங்கிழ பூந்து வந்தவருன்னு, அப்புறம் தவழ்ந்த பாடின்னு, ஆமா அப்படின்னு வர, இவர் உடனே வந்து பால்டாயில் பாபு, இவர் எதுக்கு பால்டாயில் குடிச்சாரு, அப்புறம் நடிகை காலுக்கு லைக் ராத்திரி 12 மணிக்கு ஆபாசமா இருக்கு, அருவருக்கத்தக்க அளவு இருக்கு. அவங்க நான் தான் சொன்னேனே, ஆட்சியில இருந்தவங்க இருக்கிறவங்க அவங்க சாதனைகளை சொல்லணும், என்ன செய்ய போறோம்னு சொல்லணும். அதை விட்டுட்டு வந்து தனிநபர். ஆனால் என்ன சொல்கிறாங்க, எடப்பாடி பேசுகிற, எடப்பாடி ஒன்றும் துவக்கலைங்க, இந்த துவக்கினது வந்து திமுக தான். திமுக வந்து இந்த கட்சி இன்னைக்கு வந்து எடப்பாடி இல்லை, எம்ஜிஆரை எவ்வளோ கேவலமாக பேசியிருக்காங்க. நடிகர் நாடாளலாமான்னு கேட்டுட்டு இருந்தாங்க. அவர் ஆட்சியில் வந்து உக்காந்த பிறகு கூட முரசொலியில் நடிகர் கட்சின்னு தான் எழுதிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால வந்துங்க, காமராஜர் இன்னைக்கு பெருசா பேசுறாங்களே, அந்த காமராஜரை வந்து கருணாநிதி முரசொலியில போட்ட கார்ட்டூன்கள் கேவலமா பேசியிருக்காங்க. அதாவது வந்துங்க, அவருக்கு ஆங்கிலம் தெரியாதுன்னு, அவர் கட்டை பிரம்மச்சாரி, முட்டாள், அப்படி இப்படின்லாம் பேசியிருக்காங்க. அதனால திமுக ஏதோ மிகப்பெரிய கட்சி மாதிரியும், அது ஒரு ஒழுக்கமான கட்சி மாதிரியும், எங்களை இப்படி சொல்லிட்டாங்க. முதல்வர் பதவிக்குன்னா, முதல்வர் பதவி வகித்தவர் தானே எம்ஜிஆர், காமராஜர், எடப்பாடி, அவங்களெல்லாம் நீங்கள் விட்டு வச்சிங்களா? ரெண்டாவது, உதயநிதி வயசு என்னங்க, அவன் அனுபவம் என்னங்க, இஸ் எ சைல்டு கம்பேர் டு எடப்பாடி, கம்பேர் டு அதர்ஸ். அப்படி இருக்கும்போது ஒரு வயசுக்காரன் மரியாதை கொடுக்கணும். அப்போ அவர் திருப்பி அடிச்சா மட்டும் ஐயோ கொரோனால இவர் போயிருக்கணும்னு சொல்றாங்கன்னா, அவர் நேற்று விளக்கம் கொடுக்குறாரு. வந்து சிஎம் வந்து தனிப்பட்ட முறையிலே சொல்லிட்டாரு, இந்த கை வந்து பல நலத்திட்டங்களை செஞ்ச கை, இந்த கை வந்து மண்ணுக்குள்ள போகணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நான் அதுக்கப்புறம் நிறைய விஷயங்களை சொன்னார். இதெல்லாம் வந்துங்க சும்மா அந்த அனுதாபம் தேடுற முயற்சிங்க. நான் செத்தாலும் மண்ணில் மறைந்தாலும் இருந்தேன், இதெல்லாம் பாருங்க, இதெல்லாம் அவரை பத்தி நம்ம ஒன்றும் அவர் அரசியல்ல வந்து ரொம்ப சோதனையெல்லாம் தாண்டி தான் வந்திருக்காரு சொல்ல. ஆனா அவரெல்லாம் என்ன மாதிரிலாம் பேசியிருக்காரு. எடப்பாடி எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது ஜெயலலிதாவை எப்படிலாம் பேசியிருக்காங்க, பெண் என்றும் பார்க்காமல். ஏங்க இப்ப சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி எல்லாம் பேசும்போது உதயநிதிலாம் கை தட்டிட்டு மேடையில ரசிச்சுட்டு இல்ல, விஜயகாந்த் என்ன பேசினாங்க, வடிவேலை விட்டு கலைஞர் தலையாட்டிட்டு ரசித்துட்டு இருப்பாரு. விஜயகாந்த் வந்து குடிகாரன்னு சொல்லிட்டு அதனால தனிநபர் பிரச்சாரம், தனிநபரை கொச்சைப்படுத்துறதுல திமுகவை மிஞ்சிறதுக்கு உலகத்திலே எந்த கட்சியும் கிடையாதுங்க. கேரக்டர் அசாசினேட் பண்ணுவாங்க. ஆனால் கண்ணாடி வீட்டில் இருந்துக்கிட்டு அவங்கெல்லாம் கல் எறிகிறாங்க. அவங்க மேலே திருப்பி ஒரு கல்லை தான் எடப்பாடி போட்டார், அதுக்கே பதறாங்க. அங்கிள் ஸ்டாலின் அங்கிள்னு சொன்னாராம் விஜய், அங்கிள்னு சொல்லிட்டாரு, அங்கிள் சொல்லிட்டாரு. என்னையா நீங்கள் என்னெல்லாம் பேசியிருக்கீங்க ஒரு முதலமைச்சரை, இல்லை விஜயை நீங்கள் என்னெல்லாம் பேசியிருக்கீங்க. அங்கிள்னா என்ன, நேரு மாமான்னு தான் எல்லாரும் கொண்டாடினாங்க. அங்கிள் அங்கிள் நேருன்னு தான் சொன்னாங்க. அங்கிள்ன்றது என்ன அன்பார்லிமெண்ட்ரி வேடா, அவதூறான வார்த்தையா? ஏன் உங்களால் சகிச்சு நீங்க அப்பான்றீங்க? நீ எப்போ அப்பா ஆன எல்லாருக்கும் தமிழ்நாட்டில்? நான் அப்பா மாதிரி எல்லான்றிய. அண்ணா, அப்பா, உடன்பிறப்பு, இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டில் வந்து உறவு முறை சொல்லி
பேசுறது, தம்பி வா தலைமை தலைமை இதெல்லாம் ஏற்க சகஜம். சகஜம். அவரு நல்ல வேலை புத்திசாலித்தனமா மாமான்னு சொல்ல, ஆங்கிலத்துல அங்கிள்னாரு. இதே தமிழ்ல மாமான்னு சொல்லி இருந்தா ஸ்டாலின் என்ன ஆயிருப்பாரு, திமுகவினர் என்ன ஆயிருப்பாங்க தெரியாது. அதனால கடைசியா வந்து நெல்லையில பேசும்போது திரு விஜய் அவர்கள் சொல்றாரு, இது 50 வருடத்திற்கு ஒரு முறை வருகின்ற தேர்தலை போன்ற மிக முக்கியமான தேர்தல், ஒரு உணர்ச்சிகரமான தேர்தல்ன்றாரு. அவர் தன்னை எம்ஜிஆர்ன்ற மாதிரியான ஒரு இதுக்குள்ள போர்ட்ரேட் பண்ணி சொல்றாரா, இது எதை மையப்படுத்தி இந்த மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்? ஏங்க நம்ம வந்து ஒத்துக்கிறோமோ இல்லையோ, எம்ஜிஆருக்கு அடுத்தபடி மக்களின் பேராதரவை பெற்றவர், திமுகவை துணிச்சலோடு எதிர்கொள்பவர், எதிர்ப்பவர், திமுகவை ஒரு தீய சக்தி என்று மக்கள் முன்னால் அம்பலப்படுத்துறவரு. அந்த சொல்ல முதல்ல அவர் தானேங்க. அதனால எம்ஜிஆர் வந்து அவர் காலத்தில் அவர் பெரிய தலைவர், மக்கள் தலைவர், மக்களால் மிகவும் நேசிக்கப்பட்ட தலைவர். அவர் காலத்தில் எம்ஜிஆர் அன்பேரலல்டு லீடர், ஈடு இணையற்ற தலைவர். அதே போல இந்த தற்காலத்தில் நிகழ்காலத்தில் விஜய் வந்து ஒரு மக்களால், தூத்துக்குடியில் பார்த்தீங்கல்ல அந்த ரோட் ஷோ 2.5 கிலோமீட்டர் என்னவோ, பார்த்தாலே யாரா இருந்தாலும் மலைப்பாயிடுவாங்க. அவ்வளோ மக்கள் க்ரௌடு. ஆனால் திரும்ப வந்து இதில் இங்கே எல்லாருக்கும் ஒரு பேசு பொருளாக மாற்றுற விஷயங்கள், இளைஞர்கள் கொஞ்சம் கூட கட்டுக்கடங்காமல் திரும்பவும் அந்த வண்டியில் விழுறது, இது அடுத்தடுத்து வந்து நான் என்ன சொல்கிறேன்னாங்க, அவங்க வந்து 2.5 வருஷம் கட்சி குழந்தை நீ இதை செய்யாதன்னா அதை தான் போய் செய்யும். அப்போ அதுக்காக அதை அடிக்க முடியுமா? அதனால் 75 வருஷ கட்சி இருக்கா மாதிரி, 52 வருஷ கட்சி இருக்கிற மாதிரி 2.5 வருஷம் கட்சி இருக்கணும்னு நினைக்கிறது நம்ம மடத்தனம். இதெல்லாம் நம்ம பிள்ளைங்க அப்படித்தானே வளர்ந்துருக்காங்க. ரெண்டாவது என்னன்னா, இளைஞர்கள் வந்து துணிச்சல் மிக்கவர், ஓடுற பாம்பை பிடிக்கும் குழந்தை. அப்ப இந்த கட்சிகள்ல இருக்கிறவங்க எல்லாம் பெரும்பாலும் வயதில் மூத்தவர்கள், அனுபவம் வாய்ந்தவங்க. அவங்க வந்து ஓரளவுக்கு அரசியல்ல களம் கண்டவங்க. பட்டு இப்போதான் ஃபஸ்ட்டு தேர்தலையே இவங்க பார்க்குறாங்க. ரெண்டாவது, விஜய் வந்து ஒரு சூப்பர் ஸ்டாராக இருந்தவர், ஒரு சினிமாவில் ரொம்ப பாப்புலர் லீடர், இது பாப்புலர் ஆக்டராக இருந்தவர். இப்போ அவர் வந்து வரும்போது கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுறாங்கல்ல, நம்ம பிடிச்சவர், நமக்கு ரொம்ப விரும்பினவர் வராருன்னு போது, அதனால் கொஞ்சம் எக்ஸசஸ் இருக்க தான் செய்யுது. அது படிப்படியாக எல்லாம் காலப்போக்கில் மாறிடும் தான் நான் நினைக்கிறேன். உடனே அதை பூதாகாரமாக்கி அவரை பின்தொடர்ந்து 2 பேர் விழுந்துட்டான். ஏன் திமுக ஈரோட்டில் ஒரு மாநாடு நடத்தினாங்க, அதுக்கு போனதுக்கு வழியில் ஒருத்தர் ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாரு. இப்போ இதெல்லாம் ஒரு இதுக்கும் அந்த கட்சிக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? அந்த தலைவர் தான் வாங்க எல்லாரும் பின்னால வாங்க, சம்பந்தம் இல்ல. அவர் சொல்லவும் சொல்லிட்டாரு, என்னை பின்தொடர்ந்து ஓப்பனா அவங்க ஸ்டேட்மெண்ட் விடுறாங்க. நாளைக்கு காரைக்குடி, நீ காரைக்குடின்னு நேத்து போட்டாங்க, யாரும் அவரை பின்தொடர வேண்டாம். இது தாண்டி நடக்குது. அது காரணம் ஆர்வ கோளாறுங்க, சின்ன பசங்கங்க துள்றானுங்க. ஆனா அதை சொல்லி கொஞ்சம் வழி நெறிமுறைப்படுத்த வேண்டிய பண்ணிட்டு தான் இருக்காங்க. முன்னையை விட இப்போது பரவாயில்ல, அதாவது முன்னையை விட இப்ப பரவாயில்ல. அதாவது ஃபர்ஸ்ட் போனா இருப்பாருங்க, அப்போ மரக்கிளையெல்லாம் ஏறி விழுந்து ஒரே பிரச்சனை. இப்போ அதை விட நல்லா டெவலப் ஆயிருங்க. 4ஆம் வட்டத்துல சரியாவங்க. ஒரு 2-3 வருஷம் அவங்களுக்கும் அனுபவம் போனோம், கொஞ்சம் புதுசா வராரு. அதனால அந்த ஆர்வம் இருக்கு. பட் அதை உடனே கொச்சப்படுத்த கூடாது, தற்கூரிகள், விவரம் இல்லாதவங்க அப்படின்னு. ஓகே, இப்போ ஹாட் டாபிக்கா போயிட்டு இருக்குது ஜனநாயகன் திரைப்படம். அது வெளியே வந்துருச்சு, இணையத்துல வெளியே வந்துருச்சு. ஆமா, அதிகாரப்பூர்வமா வெளியே வரல, திருட்டுத்தனமா வெளியே இருக்குன்னு சொல்லுங்க. வெளியே வந்துருச்சுன்ற வார்த்தையே தப்பு, யாரோ லீக் பண்ணிருக்காங்க. ஏன் அது பட தயாரிப்பு நிறுவனம் செய்யறதுக்கான வாய்ப்பு இல்லையா, இல்ல விஜய் தரப்பு செய்யறதுக்கான வாய்ப்பு கிடையாதா? அதாவது யாரும் கொல்லிக்கட்டை எடுத்து தலையை சொரிஞ்சிக்க மாட்டாங்க. இப்போ அந்த படத்தினுடைய மார்க்கெட் வேல்யூ ஒரு 500 கோடி 600 கோடி இருக்குது. அது வந்து படத்தில் போட்டால் தான், ஈவன் சேட்டலைட்டில் போட்டால் கூட அவ்வளோ பணம் வராது. 100 கோடி 110 கோடி. பணமாக மட்டும்தான் நீங்கள் பார்க்குறீங்களா சார்? ஆமாம் ஆமாம், பணம் தான், பிஸ்னஸ். பணம் தாண்டி பாருங்க, இல்லை நீங்கள் கேள்வி கேட்டீங்க, நான் பதில் சொல்கிறேன். ஆஸ் அன் ஆக்டர் நடித்து கொடுக்குறதோட அவருடைய வேலை முடிஞ்சு போச்சுங்க. சரி, மியூசிக்கு போனார் மலேசியாவில், வெளியிட்டாங்க, இசை வெளியீடு, அதோடு முடிஞ்சு போச்சுங்க. இந்த படத்தின் எல்லா நெகட்டிவும் எல்லா ரைட்ஸும் ப்ரொடியூசர்கிட்ட தான் இருக்குதுங்க. ப்ரொடியூசர் இவ்வளோ பணத்தை போட்டிருக்காரு,
அவர் இப்போவே வட்டி கட்ட முடியுமேன்னு அவஸ்தைப்பட்டுக்கார். ஜனவரி 9க்கு வர வேண்டிய படம் இப்போ ஏப்ரல் 9 போச்சு, பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் 3 மாதம் தள்ளி போயிடுச்சு. அதனால் அமேசான் வாங்கினவங்க கூட திருப்பி பணத்தை கேட்டு வாங்கிட்டான். அந்த இதில் போடுவாங்க இல்லையா, அதெல்லாம் ஓடிடி இதாயிடுச்சு. இப்போ ஃப்ரெஷ்ஷாக தான் இனிமேல் பண்ணணும். இப்படிப்பட்ட சூழலில் ப்ரொடியூசர் வந்து இதை வெளியிடவே வாய்ப்பு இல்லை, 1% கூட வாய்ப்பு இல்லை. ரைட்டா? விஜய் தரப்புக்கு இதில் எந்த விதமான ஹோல்டும் கிடையாது. நடித்து கொடுத்துட்டாங்க. அந்த ப்ராப்பர்ட்டி அந்த அது வந்து ஃபுல்லாக நெகட்டிவ் ரைட்ஸ்லாம் வந்து அவங்கக்கிட்ட தான் இருக்கும். இப்போ வேற ஒரு ஆள் 3வது ஆள்கிட்ட அது இருக்குது. இல்லை சார், நீங்கள் சொல்றதுல நான் ஒரு சின்ன முரண்பாடு. சொல்லுங்க. உள்ள அதோட கண்டென்ட்னு ஒன்று இருக்குல்ல சார், அது வந்து மக்களை போய் சேரணுன்றது தான் அந்த படத்தினுடைய அடிப்படை தேவை. யார் தேவை? எனக்கு தெரிஞ்சு அது விஜய்க்கு தேவையா இருக்கலாம், இல்ல தாவேக்காவுடைய விஜய்க்கு தேவையா இருக்கலாம். அந்த படம் ரிலீஸ் ஆகணும்னு ஜனவரி மாசம் பிக்ஸ் பண்ணது அதுக்குதான். ஆனா அதான் தடுத்துட்டாங்களே. சரி சார், 500 கோடி இவருக்கு லாஸ்னே கூட வச்சுக்கோங்களேன். அதை தாண்டி மிகப்பெரிய ஒரு அரசியலுடைய பிரச்சாரத்தை கொண்டு போகக்கூடிய அளவுக்கு ஈக்குவலான இல்ல, நீங்க வந்து ரொம்ப அதீத கற்பனையில இருக்கீங்க. அதெல்லாம் வாய்ப்பே இல்லை. ரெண்டாவது நான் சொல்றேன் கேளுங்க, இன்னொரு ஆள்கிட்ட இருக்குது இந்த ஓல் பிக்சர். யார்கிட்ட இருக்குதுன்னா சென்சார் போர்டு கிட்ட இருக்கு. சென்சார் போர்டு இப்போ வந்து எலெக்ஷன் கமிஷன் கிட்ட கருத்து கேட்டுட்டு உக்காந்துட்டு இருக்குது. புரியுதுங்களா? என்ன சொன்னாங்கன்னா, இல்ல ஒரு நிமிஷம், என்ன சொன்னாங்கன்னா, இது வந்து அரசியல் இருக்குது. ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாங்க, 5 பேர்ல 4 பேர் ஓகே பண்ணிட்டான், ஒரு ஆள் வந்துட்டு எதிர்த்தான், அதனால ரிவ்யூ கமிட்டிக்கு அனுப்புறோம். நாங்க சாதாரண ஜனநாயகம் 5ல் 4னா 80% ஆதரவுனா ஓகே தான். 51% ஆதரிச்சாலே அது அப்படிதானே. 100க்கு 100 யாராவது சொல்லுவாங்களா? ஸோ இது வந்து பாஜகவினுடைய அரசியலுங்க. அவங்க வந்து ஒரு அழுத்தத்தை விஜய் கொடுக்கணும், அவரை வந்து பழி வாங்கணும். ஏன் பழி வாங்கணும்னா, அவங்க சொன்னாங்க எங்கள் கூட்டணிக்கு வாங்க, எங்களுக்கு ஆதரவு கொடுங்க, திமுகவை நாங்கள் ஆட்சியிலேருந்து அகற்றுவதற்கு எங்களுக்கு வந்து எங்களை தூக்கின்னு போங்க தலையில். நாங்கள் அதுக்காக அவர் கட்சி ஆரம்பிக்கலை. அவர் முதல்வர் ஆகுவதற்கும் அவர் ஒரு புதிய அரசியலை முன்னெடுப்பதற்காகவும் அவர் வந்திருக்காரு. ரெண்டாவது, மதவாத அரசியலையும் ஜாதிவாத அரசியலையும் சமூக நீதிக்கு எதிரான பாஜகவுக்கு ஆதரவு கொடுக்கறதுன்றது அவர் முதல் நாளே சொல்லிட்டாரு. ஸோ அவங்க வந்து பாஜக தான் இன்னைக்கு ஒன்றியத்தில் ஆளுங்கட்சி. பாஜகவினுடைய தமிழ்நாட்டு தலைவர்களில் ஒருவரான எல் முருகன் தான் சென்சார் போர்டை நிர்வகிக்கிற இன்ஃபர்மேஷன் அண்ட் ப்ராட்காஸ்டிங் மினிஸ்ட்ரிக்கு இன்சார்ஜ் மினிஸ்டர். ஸோ இவங்க வந்து திட்டமிட்டு விஜயை பனிஷ் பண்ணுறதா நினச்சிக்கினா, இவங்க அரசியல் நிலைப்பாட்டை அவர் ஏற்றுக்கல, அவங்களுக்கு உதவலைன்றதால அந்த படத்தை வெளிவராமல் தடுத்தாங்க. ரிவ்யூ நாங்கள் எவ்வளோ நாள் ரிவ்யூ பண்ணுறாங்க, ரைட், ரிவ்யூ பண்ணுற ஆளுக்கு அன்னைக்கு வைத்தால போச்சு, அவர் வரல. நாங்கள் சரி, இப்போ ரிவ்யூ முடிஞ்சு இப்போ என்ன சொல்கிறாங்க, இல்லை தேர்தல் நோட்டிஃபிகேஷன் வந்ததால் தேர்தல் ஆணையத்துக்கு அனுப்பிச்சிருக்கிறோம் நாங்கள். இப்போ தேர்தல் ஆணையம் அதை ஊர்காப்பானையில் போட்டு வச்சுருக்கான். சரி, ஆக இன்னைக்கு இப்படிலாம் பேசுகிற ஒரு சென்சார் போர்டு, ஒரு ஐஎன்பி மினிஸ்டரு, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 2026ன்னு நட்டின்ற ஒரு சின்ன நடிகர் நடித்த படம் ஒன்று தம்பி ராமையா பையன் எடுத்திருக்காங்க. இது வந்துங்க அவுட் அண்ட் அவுட் அரசியல் படம். விஜய் அவர்களை போல கேரக்டரை உருவாக்கி அவரை சிறுமைப்படுத்துறதுக்கான லோ பட்ஜெட் படங்க இது. அவசர கதியில எடுத்திருக்காங்க. தயாரிப்பாளர் வந்து பிஜேபி கண்ணன், ரவி கண்ணனோ யாரோ, டிஸ்ட்ரிபியூட்டர் ரெட் ஜெயண்ட். பிஜேபி டிஎம்கே கூட்டணி, கள்ள கூட்டணியில ஓப்பனாவே இது தெரியுதா? இந்த படத்துக்கு சென்சார் போர்டு எப்படிங்க எலெக்ஷனுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னால கொடுக்குறாங்க? அரசியல் பேசுது, பச்சையான அரசியல். அதுவும் ஒரு முக்கிய அரசியல் கட்சியின் தலைவரை சிறுமைப்படுத்துற மாதிரி, கேவலப்படுத்துற மாதிரி, அவதூறு செய்யற மாதிரி படம் எடுத்திருக்காங்க. இப்போ இந்த படத்தை இன்னைக்கு ரிலீஸ் பண்றாங்க. இத்தனைக்கும் ஒரு ஆளு ஒரு பொதுநலன் வழக்கு கூட போட்டாரு, இந்த மாதிரி தேர்தல் விதிமுறைகள் இருப்பதால இது அரசியல், விஜய் படத்தை போடக்கூடாது, பாட்டை போடக்கூடாதுன்னு 6 மாசமாவே தடுத்துட்டு இருக்காங்க. அப்போ இதெல்லாம் வந்துங்க ஆதவர்ஜுனா இப்பதான் சொன்னதை நான் பார்த்தேன். இதுல வந்து திமுகவுக்கும் பங்கு இருக்கிறது. அதாவது பாஜகவும் திமுகவும் மறைமுக கூட்டணி வச்சிருக்காங்கன்றதுல எனக்கு எப்பவுமே சந்தேகம் இருந்ததில்லை. வெளியே காங்கிரஸை வந்து மதச்சார்பற்ற அந்த வாக்குகளை பெறவும், மைனாரிட்டிகள் வாக்குகளை பெறவும்
இவங்க ஓப்பனாக காங்கிரஸை வந்து பக்கத்தில் வச்சுக்கிறாங்களே ஒழிய இவங்க ஊழல் பிரச்சனைகளிலிருந்து தப்பிக்க இவங்க பண்ணியிருக்கிற அக்கிரமங்கள் அழிச்சாட்டியங்களில் மத்திய அரசு தலையிடாமல் இருக்க அவங்களுக்கு இவங்க கப்பம் கட்டிட்டு ரெகுலராக பின்னால் அவங்க உறவு கொண்டிருக்காங்க. பாஜகவும் ஏன் இவங்களை வந்து பெருசாக எதிர்க்காம பனிஷ் பண்ணாமல் இருக்காங்கன்னா சும்மா அடிக்கிற மாதிரி அடிப்பாங்க, அவ்வளோதான். ஏன்னா இவங்க கிட்ட 22 MP இருக்காங்க. இன்னைக்கு பாஜகவுக்கு பெரும்பான்மை கிடையாது, அறுதி பெரும்பான்மை கிடைக்கல. நிதிஷ்குமாருடைய கட்சியும் தெலுங்கு தேசம் கட்சியும் ஆதரவு கொடுத்து தான் இப்போ 272 வேணும் நாடாளுமன்றத்தில் உங்களுக்கு அறுதி பெரும்பான்மைக்கு. அப்போ 240 தான் வந்து பாஜகவுக்கு இருக்குங்க. ஒரு 32 33 வந்து அவங்களுக்கு ஷார்ட் ஃபாலாக இருக்கு. அதை இன்னைக்கு மேனேஜ் பண்றது நிதிஷ்குமாரும் சந்திரபாபுவும். அப்போ இவங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தர் முறுக்கிட்டாங்கன்னா நாளைக்கு வந்து இது ஸ்டெப்னி மாதிரி வச்சிருக்காங்க டிஎம்கேவை. அதனால டிஎம்கேவை அப்படி சும்மா அடிக்கிற மாதிரி அப்படி டான்ஸ் ஆடுவாங்க. இவங்களாம் ஐயோ பாஜக உள்ள வந்துடணும். ஏன் பாஜகவோட கூட்டணி வச்சதே இல்லையா திமுக? 4.5 வருஷம் குஜராத்தில் முஸ்லிம்கள் வெட்டி கொல்லப்பட்ட போது, இனப்படுகொலை நடந்த போது, ஆயிரக்கணக்க உலகமே கண்டிச்ச போது கருணாநிதி வாயை மூடிட்டு அவங்க மந்திரிங்க 4 பேர் வாஜ்பாய் ஆட்சியில் உட்காந்துட்டு தானே இருந்தாங்க. இவங்க என்ன சிறுபான்மையினருக்கு நாங்கள் தான் பாஜக உள்ள வந்துடும், உள்ள வர வச்சுதே நீங்க தானே தமிழ்நாட்டில். அதனால அதெல்லாம் நம்ம பேசினா வேற மாதிரி ஆயிடும். ஸோ இந்த படத்தை லீக் பண்ணதுல என்னுடைய சந்தேகம், இது பாஜகவினர் தான், இன்ஃபர்மேஷன் பிராட்காஸ்டிங் மினிஸ்டர் தான் இதை வந்து ரிலீஸ் பண்ணி இன்னும் ஃபர்தரா படம் வந்து நாளைக்கு வந்தா கூட ஓடக்கூடாது, அதை எல்லாரும் பாத்துற மாதிரி பண்ணலாம். ஆனா எந்தவித பலனுமே கிடையாது படம் வந்ததால இல்லைங்க. அதெல்லாம் அப்படிலாம் இந்த படத்தை வந்து நெட்ல பார்த்துட்டு ஓட்டு போடுற ஆள்லாம் கிடையாதுங்க. ஆனா நீங்க சொல்ற ஒரு விஷயத்த நான் ஒத்துக்குவேன். இந்த படம் ரிலீஸ் ஆயிருந்ததுன்னா அபிஷியலா விஜய் போக முடியாத குக்கிராமங்கள் தியேட்டர்கள் உள்பட இது பிரச்சாரம் பண்ணி இருக்கும். ஏன்னா இது அரசியல் பேசுற படம். ஆனா தியேட்டர்ல அது ரிலீஸ் ஆகி அபிஷியலா மக்கள் போய் பார்த்து வர்றதுக்கும், அது திருட்டுத்தனமா ரிலீஸ் ஆகி மொபைல்ல பாக்குறதும், இதெல்லாம் மொபைல் பாக்குறதெல்லாம் வந்து சினிமா மொபைல் வச்சிட்டு இருப்பாங்க எல்லாரும், டேட்டா வச்சிட்டு இருக்கிறவங்க அதுல வந்து எல்லாரும் கிடையாதுங்க. அடுத்தது டேட்டாலையும் படத்தை டவுன்லோட் பண்ணி பார்க்குற ஆட்கள் ரொம்ப சின்ன ஃப்ராக்ஷன் தாங்க. அதனால இதெல்லாம் வந்து ரொம்ப அதீத கற்பனை. இதை செஞ்சது வந்து பாஜக தான். இந்த 2026 படத்தை ரிலீஸ் பண்றது ரெட் ஜெயண்ட், ப்ரொடியூசர் பாஜக. ஸோ இவங்க விஜயை வந்து இது பண்றாங்க, அதாவது அவரை நஷ்டத்துக்கு உள்ளாக்கணும், அவர் படத்தை எடுத்த தயாரிப்பாளர் போண்டி ஆகணும், இப்படியெல்லாம் பண்றாங்க. பட் கெடுவான் கேடு நினைப்பான், மக்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க. நிச்சயமா இந்த படம் தேர்தலுக்கு பிறகு வந்து சக்க போடும், அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. உண்மையான காங்கிரஸ் நம்ம கிட்ட தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தார். உண்மையான காங்கிரஸ் அப்படின்னு சொல்றது அவர் எதை இப்போதைக்கு இந்த கூட்டணி வச்சிருக்கிறவங்களை தாண்டி காங்கிரஸை ஆதரிக்கக்கூடிய மக்களை வந்து சொல்றாரா இல்லை எப்படி? அது அதாவது வந்து விஜய் திருநெல்வேலியில பேசும்போது என்ன சொன்னாருன்னா, காங்கிரஸ் கட்சியில சில பல கோடிகளை கொடுத்து ஸ்டாலின் சார் வந்து கல்லாப்பேட்டை கூட்டணிக்கு கொண்டு போய் வச்சுக்கிட்டாரு. ஆனா உண்மையான காங்கிரஸ் ஆட்கள் நம்ம கிட்டதான் இருக்காங்க. அவர் தமிழ்நாடு காங்கிரஸை விலைக்கு வாங்கிட்டாருன்ற மாதிரி சொல்றாரு. அவர் காங்கிரஸ் ஒட்டுமொத்தமா சொல்ல, தமிழ்நாட்டுல காங்கிரஸ் அவர் வந்து சில பல கோடி, 100 கோடி 300 கோடி இருக்கலாம். டி.கே. சிவகுமார் பேசுறதெல்லாம் இருக்கட்டும். முதல்ல நம்ம காங்கிரஸ் கட்சியில திமுகவில் கூட்டணி தொடர்வதில் யுனானிமஸ் ஒப்பீனியன் இல்லைங்க. 3 மாசமா வந்து இழுபறி, பயங்கரமான கான்ட்ரவர்சி, அப்படியே வெர்டிகலா அந்த கட்சி ஸ்பிளிட் ஆகி கிடந்ததுங்க, டாப் டு பாட்டம். இப்போ செல்வம்னு உதயநிதி எதிர்த்து சேப்பாக்கத்தில் நிற்கிறாரு தாவேகா கேண்டிடேட். அவர் யாரு? முந்தா நாள் வரைக்கும் ஜெனரல் செக்ரட்டரி தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி. இது போல வந்து மல்லிகார்ஜுன் கார்கே தான் ஆல் இண்டியா லீடர், செல்வ பெருந்தகை மாநில தலைவர். ஆனா ஜோதிமணி, மாணிக்கம் தாக்கூர், பிரவீன் சக்கரவர்த்தி, இப்படி பல, ஏன் கிரீஷ் சோடங்கரே எவ்வளவு பேசியிருக்காரு. அதனால காங்கிரஸ் வந்து டிவைடட் ஹவுஸ் தாங்க இந்த அலையன்ஸை பொறுத்தவரையில.
இப்ப செல்வ பெருந்தகை, சிதம்பரம் இந்த வகையறாக்கள் வந்து சுயநல கணக்கு போட்டு அவங்களுக்கு திமுக இருப்பது நல்லதுன்றதுனால இந்த கட்சி அது மட்டும் இல்ல, பணம் கிடைக்கும். இப்பெல்லாம் கூட்டணிக்கு சேர்க்கறது, இப்ப பிரேமலதாவை சேர்த்தா எவ்வளவு குரோர்ஸ் கொடுத்துருக்காங்க தெரியுமா உங்களுக்கு? கம்யூனிஸ்டுகளுக்கே 10 கோடி 5 கோடி கொடுக்குறாங்கன்னா விசிக்காக எவ்வளவு கொடுத்துருப்பாங்க? கூட்டணி இப்ப வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்து பழக்கப்படுத்தி இப்ப அடுத்த ஸ்டேஜுக்கு போயிடுச்சு திமுக. திமுக வந்து இப்ப பெரம்பூர்ல இது வில்லிவாக்கத்தெல்லாம் 10,000 ரூபாய் கொடுக்க போறாங்களாம். சபரீசன் சொல்லிட்டு போயிருக்காராம், எது கொடுத்தாவது என்னுடைய பினாமியை ஜெயிக்க வைங்க. இது ஓட்டு கொடுக்கறது, அது கவர்மெண்ட் ஆட்சிக்கு வந்தால் அங்கீகரிக்கப்பட்ட லஞ்சம். ஆமா, இது வந்து இந்த கேண்டிடேட் சார்பா கொடுக்கணும், ஆதவ் அர்ஜுனாவை தோக்கடிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க பிளான் பண்றாங்க. ஆனா இப்ப அதெல்லாம் தாண்டி கூட்டணி கட்சிகளையே விலை கொடுத்து வாங்குற ஸ்டேஜுக்கு வந்தாச்சு தமிழ்நாடு பாலிடிக்ஸ். அசிங்கம்தான், ஆனா அதான் உண்மை. அப்போ காங்கிரஸ் கட்சிக்கும் வேற விலை கொடுத்து தான் வாங்கியிருக்காங்க. கம்யூனிஸ்டுகளையே விலை கொடுத்து வாங்கும்போது, அதே போல பிரேமலதா, ஹேமலதா, எல்லா லதாவையும் காசு கொடுத்து தான் வாங்கியிருக்காங்க. ஸோ காங்கிரஸ் கட்சி காசு கொடுத்துருக்காங்க. அது வந்து மல்லிகார்ஜுன் கார்கேக்கு போச்சா இல்லை செல்வம் பெருந்தகைக்கும் போச்சான்னு தெரியாது. ஆனா பைசா கொடுத்து தான் தக்க வச்சிருக்காங்க கூட்டணியை. ரைட்டா? இந்த கூட்டணி ஒரு 6 மாசமாவே கொஞ்சம் இணக்கம் இல்லாம தான் இருந்ததுங்க. ராகுல் காந்திக்கும் ஸ்டாலினுக்கும் டாக்கிங் டேர்ம்ஸே கிடையாதுங்க. ஏன் இல்லைன்னா, ராகுல் காந்திக்கு உண்மை தெரிஞ்சு போச்சுங்க. இவங்க வந்து காங்கிரஸை சும்மா முகமூடி மாதிரி பயன்படுத்திட்டு பேக்ல பிஜேபியோட நல்லுறவை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க இந்தியா கூட்டணியில இருந்துகிட்டு அப்ப வெளிப்படையா பாஜக வெளியில வந்துடலாம் இல்லையா சார்? ராகுல் காந்தி வந்து அதாங்க, ஒரு கட்சியில தலைவரா இருக்கிறவன் சில விஷயங்கள் சந்தேகத்துல இருக்குது, அதை வந்து நிரூபிச்சு காட்ட முடியாத ஒரு சூழ்நிலை. அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல தான் அவர் இவங்களை பத்தி புரிஞ்சுக்கிட்டு டபுள் கேம் ஆடுறாங்க அப்படின்னு அவர் கொஞ்சம் விலகி இருந்தாரு. கேம்பெயின் கூட அதிகமா இல்ல அவர் வருவாரானே சந்தேகம். பாண்டிச்சேரிக்கு வந்தாரு சில தினங்களுக்கு முன்பு, 2 நாள் முன்னாடி வந்தாரு. அப்ப வந்து சந்திக்கணும்னு சொல்லிட்டு ஸ்டாலின் தரப்பு வந்து சும்மா ஒரு போட்டோ செஷனுக்காக சந்திச்சா மாதிரி, ஏன்னா இவ்வளவு பிரச்சனையா இருக்கு, இவ்வளவு சிக்கல் இருக்கு, பழைய மாதிரி இருக்கிறோம், பிரதர் சகோதரர்னு கதை விடலான்னு பார்த்தாங்க. அவர் பிளாட்டா ரெஃப்யூஸ் பண்ணிட்டு அவர் கேரளாக்கு புறட்டு போயிட்டாரு. ஸ்டாலின் வர்றதுக்கு முன்னாலே அவர் வந்து பாண்டிச்சேரி விட்டு போயிட்டாரு. அங்க அதிருப்தி காங்கிரஸ் ஆட்களுக்கு பார்த்துட்டு வர போய் விமான நிலையத்துல 4, 5, 6 தொகுதியில ஃப்ரெண்ட்லி கண்டஸ்ட் இருக்காங்க. அவங்களெல்லாம் வந்து அவர் சந்திக்க அனுமதிச்சிருக்கிறாரு. அப்ப அதனால வந்துங்க அவரை பொறுத்த வரையில ஒரு வார்த்தை திமுகன்னு சொல்ல பாண்டிச்சேரி பிரச்சாரத்துல, கூட்டணி தானே, காங்கிரஸ் கூட்டணி, வெளிப்படையா இல்ல. அதாவது அவ்வளவு பெரிய தலைவர்லாம் அவ்வளவு வெளிப்படையெல்லாம் பேச முடியாது. நம்ம தான் டீகோட் பண்ணோம் அவங்க ஃபேஸ் ரீடிங்கை வச்சு அவங்க எப்படி இருக்காங்க அப்படின்றது. அதனால இன்னைக்கு காங்கிரஸ் வந்து டிவைடர். நேத்து நான் ஒரு தொலைக்காட்சி டிபேட்டுக்கு போயிருந்தேன். அந்த தொலைக்காட்சி டிபேட்ல இதுதான் சப்ஜெக்டா பேசிட்டு சர்வே வந்து ரிசல்ட் காட்டினாங்க. அதாவது யூடியூப்ல ஒரு சர்வே எடுத்திருக்காங்க. அதே போல இந்த சமூக ஊடகங்கள் இருக்கு இல்லையா, ஃபேஸ்புக்கு, ட்விட்டர்ல, ரெண்டுத்திலையும் என்ன ஒப்பீனியன் வந்ததுன்னா 50% காங்கிரஸ் வாக்காளர்கள் காங்கிரஸ் திமுகவுக்கு ஓட்டு போட மாட்டாங்க. வழக்கமா 100% டிரான்ஸ்பர் ஆயிடும்ல. திமுக கூட்டணியில் இருக்காங்கன்னா காங்கிரஸ்காரங்க எல்லாம் அப்படியே திமுக கூட்டணி போட்டுருவாங்க ஒரு சில. ஆனால் இப்ப வந்து 50 பாதிக்கு பாதி பேர் ஓட்டு போட மாட்டாங்க. அப்ப அவங்க யாருக்கு போடுவாங்கன்னா நிச்சயமா அதிமுக போட முடியாது, பாஜகவோட இருக்கு. இப்ப தாவேகா தான் அவங்களுக்கு பிடிச்ச கட்சி, நேரடி தேர்வு. ஆமா, அதனால தாவேகாவுக்கு 50%, நல்லா கவனிங்க, 100% காங்கிரஸ் ஓட்டும் இவ்வளவு நாளா திமுக கிடைச்சிட்டு இருந்தது. இப்ப அதுல பாதி தான் கிடைக்க போகுது. அப்ப விஜய் பேசுறது கரெக்ட் இல்ல. உண்மையான காங்கிரஸ் நம்ம கிட்ட இருக்குது, மதச்சார்பற்ற காங்கிரஸ் நம்ம கூட இருக்கு. கல்லாப்பேட்டியில போயிருக்கிறது துட்டு வாங்கின காங்கிரஸ்காரங்க. நேத்து இன்னொரு செய்தியும் வந்தது டைம்ஸ் ஆஃப் இந்தியால. அதாவது நான் அதை கூட அந்த பேட்டியில சொன்னேன். இப்போ பிரவீன் சக்கரவர்த்தின்ற ஒரு அகில இந்திய நிர்வாகி ஒருத்தர் அடிக்கடி விஜயை சந்திக்கிறாரு, போறாரு, அவர் பேசுறாருன்னு போது பத்திரிகையில
செல்வ பெருந்தகையன் டீம் என்ன சொல்லுதுன்னா, அவருக்கும் காங்கிரஸுக்கும் சம்பந்தம் இல்லைங்க. அவர் ஏதோ தனிப்பட்ட முறையில் ஏதோ கால் ஷீட் கேட்க பார்க்குறாரு போல இருக்கு, இல்லை அவர் ஃபேன் பாய் போல இருக்கு, ஆட்டோகிராஃப் வாங்க பார்க்குறாருன்னு கதை விட்டுக்கிட்டு இருந்தாங்க. நேற்று அவர் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஒரு விரிவான பேட்டியில் சொல்கிறாரு, நான் 6 மாதமாக சந்தித்ததெல்லாம் காங்கிரஸ் தலைமை என்னை கட்டளையிட்டு அவங்க அனுமதித்து அனுப்பியதில் தான் நாங்கள் போய் சந்தித்தோம். நான் தனியாக சந்திக்கல, என்னோட ஆல் இண்டியா காங்கிரஸ் கமிட்டி நிர்வாகி வேறொருவரும் வந்தார். நாங்கள் விஜயை சந்தித்து தமிழ்நாடு அரசியல் பற்றி தான் பேசணும், வேற எதை பற்றியும் பேசலைன்னு தெளிவான விளக்கம் கொடுத்துருக்காரு. இப்போ தெரிஞ்சு போச்சா? ஸோ செல்வ பெருந்தகையை காங்கிரஸ் தலைமை நம்பாமல் அது ஒரு தனி டீமை இறக்கி இருக்கு. அப்போ இது எல்லாமே என்னன்னா, கட்சி உடஞ்சிடக்கூடாது. இப்போ கட்சியில் வந்து பெரிய பிளவு வந்துடும், இந்த கூட்டணியிலேருந்து வெளியே போனான்னு ஒரு பூதத்தை கிளப்பி விட்டாங்க திமுக ஊடகங்கள். இப்போ காங்கிரஸ் கொஞ்சம் யோசித்துச்சு, அது 100 வருஷ கட்சி இல்லையா, நிதானமாக தானே இருக்கும். அதனால சரி, நமக்கு நாடாளுமன்ற தேர்தல் 29 தான், இன்னும் 3 வருஷம் இருக்குது, பார்த்துக்கலாம். இப்போதைக்கு we should not disturb this alliance. ஆனால் திருப்தியோடு கிடையாதுங்க. அவங்க 40-41 சீட்டு எதிர்பார்த்தாங்க, ஆட்சியில் பங்கு அரசியல் பங்கு ஜெயிச்சான்னு கேட்டாங்க, 2 ராஜ்யசபா கேட்டாங்க. இவங்க ஒரு ராஜ்யசபா தான் கொடுத்தாங்க, ஒரு 3 சீட்டு தான் எடுத்து கொடுத்தாங்க. அவங்க குறைந்தபட்சம் 39 நாடாளுமன்ற தொகுதிக்கு 1ன்னு 39 சீட்டாவது மினிமம் அவங்க எதிர்பார்த்தாங்க. ஸோ அதனால் இது வந்துங்க செல்வ பெருந்தகை, சிதம்பரம் போன்ற ஆட்கள் தங்களுடைய சுய லாபத்துக்காக சுயநலத்துக்காக திமுக கிட்ட போய் இதை அடிமையாக்கி வச்சுருக்காங்க. இது இப்படியே தொடரும்னு நான் நினைக்கல. போஸ்ட் எலெக்ஷனில் இந்த தேர்தல் முடிஞ்ச உடனே ஒன்று சொன்னார் பார்த்தீங்களா செல்வ பெருந்தகை, தேர்தல் முடிஞ்ச உடனே நான் தலைவர் பதவியிலேருந்து ராஜினாமா பண்ணிடுவேன்னாரு. ரைட்டா? அதுக்கு காரணம்னா இவர் சொன்னார் என்னன்னா, அவங்க எடுத்துருவாங்களா என்னன்னு தெரியாது, இல்லை இல்லை ஸ்ரீபெரும்புதூர்லயே நான் இருப்பேன்னாரு. முதல்ல ஸ்ரீபெரும்புதூர் மக்கள் உன்னை தேர்ந்தெடுத்தா தானே இந்த இல்லைன்னா சென்னையில் தான் உட்காந்துட்டு இருக்கணும். ஸோ நீங்கள் தேர்தல் முடிவுக்கு பல விஷயங்கள் பிறகு பல விஷயங்கள் வெளிவரும். போஸ்ட் எலெக்ஷனில் தாவேகாவோட காங்கிரஸ் போகிறதோ, தாவேகாவோட விசிகே போகிறதோ, தாவேகாவோட கம்யூனிஸ்டுகள் போகிறதோ ரூல் அவுட் பண்ண மாட்டேன் நான். ஏன்னா 1971 அப்புறம் கடந்த 50-60 வருஷத்தில் திமுக மறுபடியும் ரீஎலெக்ட் ஆன வரலாறே கிடையாதுங்க. அது ஒரு நிகழ்தகவாக கூட இருக்கலாம் இல்லையா சார்? அதெல்லாம் அது என்னங்க, ஒரு எலெக்ஷனா 2 எலெக்ஷனாங்க, 60 வருஷமாக நடக்காதது. அப்போ இந்த தேர்தலிலும் அதுதான் நிகழப்போகிறது. திமுக மீண்டும் ஆட்சிக்கு வரப்போவதில் அவங்க எவ்வளோ கரடியாக கத்தினாலும், எவ்வளோ பிரச்சாரம் தமிழ்நாடு வெல்லட்டும், முக ஸ்டாலின் தொடரட்டும், ஏன் பழனிசாமி ஜெயிச்சா தமிழ்நாடு தோத்துருமா, இல்லை விஜய் ஜெயிச்சா தமிழ்நாடு, இவங்க ஒரு ஃபால்ஸ் நெரேட்டிவை செட் பண்ணுறாங்க. டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கும் போர், என்னையா இது, என்ன தனி நாடாயிடுச்சா தமிழ்நாடு? அதனால் இவங்க சாதனைகள் சொல்ல முடியாது. ஊழல் மலிந்து கிடக்குது, புரியுதுங்களா? சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது, பெண்கள் பாதுகாப்பு இல்லை, தலித் மக்களுக்கு எதிரான ஆணவ கொலை குற்றங்கள் இந்தியாவிலே அதிகம், கடன் வாங்கி வாங்கி கடந்த 60-70 வருஷத்துல வாங்கின கடனை இவர் 5 வருஷத்திலே வாங்கிட்டாரு. பொருளாதாரம் சீர்குலைஞ்சு கிடக்குதுங்க. கேட்டா டபுள் டிஜிட் வளர்ச்சின்றாங்க. இது வந்து வீக்கம், வீங்கி போறது வேற, பலமா இருக்கிறது வேற. தமிழ்நாட்டின் பொருளாதாரம் எந்த நேரத்திலும் திவாலாகக்கூடிய நிலையில தான் இருக்கிறதா பொருளாதார நிபுணர்கள் சொல்றாங்க. அதனால வந்துங்க இந்த ஆட்சியின் அவலங்கள் வந்து முடிவுக்கு வரணும்னு மக்கள் விரும்புகிறாங்க. 2வது மாற்றம் வேணும்னு பீப்புள் ஏங்கிட்டு இருக்காங்க பல காலமாக. காரணம் என்னென்னா, இந்த கட்சி ஒரு 30 வருஷம், இந்த கட்சி ஒரு 32 வருஷம் ஆண்டாச்சு. புதுசு என்னதான் பண்ணுதுன்னு பார்க்கலாம். ஒரு மாற்று, ஒரு சான்ஸ். நேற்று கூட வில்லிவாக்கத்தில் ஒரு பெண்மணி கிட்ட ஒரு ரேண்டமாக ஒரு பத்திரிகையாளர் கேட்குறாரு, நாங்கள் வந்து அம்மா இருந்த வரைக்கும் எம்ஜிஆருக்கு போட்டுட்ருந்தோம், இதை அதிமுகவுக்கு போட்டிருந்தோம், அம்மா இறந்த பிறகு நாங்கள் திமுகவுக்கு போட்டோம், ஆனால் இப்போ வந்து நாங்கள் விஜய்க்கு தான் போட போகிறோம். ஏன்னா ஒரு மாற்றம் வரட்டமேன்றது சாதாரண ஹவுஸ் ஒய்ஃபுங்க. நான் அவர் வந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ரொம்ப
ஒரு பாப்புலரான ஒரு கரஸ்பாண்டன்ட்டு. அவர் ஒரு ரேண்டம் சாம்பிள்னு ட்விட்டர்லேயே போட்டிருக்காரு அதை, வில்லிவாக்கம் தொகுதியில் எப்படி இருக்குது மக்கள் மனநிலைன்னு. ஸோ திமுக அதிமுகவுக்கு போதுமான அளவுக்கு வாய்ப்பு மக்கள் கொடுத்தாச்சு, அதை சரியாக பயன்படுத்திக்கல. சரியாக பயன்படுத்தலைன்னா கூட பரவாயில்ல, கொல்ல அடித்து லட்சம் கோடி அடித்து வச்சுருக்கானுங்க. அதனால் வந்துங்க மக்கள் வரி பணத்தை சூறையாடி இருக்காங்க, மாநிலத்தை படுகொழியில் தள்ளியிருக்காங்க. அதுக்காக முன்னேறலன்னு நான் சொல்ல மாட்டேன், சும்மாவே இருந்தால் கூட தான் நாடு முன்னேறிட்டு தான் இருக்கும். தன்னுடைய தேவைக்காக எதையோ ஒன்று செஞ்சு. ஆமாம், நீங்கள் மழைநீர் வடிகால் திட்டம் மாநகராட்சியில் அமுல்படுத்தினா தானே 5000 கோடி இல்லை 4500 கோடி ஆட்டையை போட முடியும். ஆமாம், வேலையே பண்ணாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஊழல் பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை. இப்போ திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஏவாவேலு 16 கோடியில் ஒரு அணையை கட்டினாரு, 6 மாதத்தில் அடிச்சின்னு போயிடுச்சு. அணையை கட்டினா தானேங்க கணக்கு காட்ட முடியும். அதனால் வந்துங்க நாங்கள் வேலை செஞ்சுருக்கோம், வேலை உங்கள் வேலையெல்லாம் ஒதுக்குறதுக்கான வேலை. அவர் சொன்னார்ல, இன்னி வரைக்கும் யாரும் அதுக்கு பதில் சொல்லலை. மார்ச் 7ஆம் தேதி மகாபலிபுரத்தில் மகளிர் தின விழாவில் விஜய் அவர்கள் சொன்னார், அதுவும் ரொம்ப சீரியஸான சார்ஜ். இன்றைக்கி 4 லட்சம் கோடி பட்ஜெட் போடுறாங்க ஆண்டுக்கு தமிழ்நாடு அரசுனா, அதில் 30% ஒதுக்கிடுறாங்க. 20% முதல்வர் ஸ்டாலினுக்கு போகுது, 10% அந்தந்த அமைச்சர்களுக்கு போகுதுன்னாரு. அன்னைக்கு சொல்லி மார்ச் 7 சொன்னார், ஏப்ரல் 1 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு. வாயை திறந்து எவனுமே வாயை திறக்கலையே. குறைஞ்சபட்சம் அவர் மேலே கேஸ் போட்டிருக்கணுமே. அபாண்டம் மற்றதுக்கெல்லாம் சொல்கிறாங்கல்ல, ஏன் வந்து வாயை மூடிட்டு இருக்காங்கன்னா மௌனம் சம்மதம். அப்போ அவர் தான் நேற்று கூட அவர் சொன்னாருங்க திருநெல்வேலியில், நான் சொல்கிறேன் ஒரு பைசா மக்கள் பணத்தை எடுக்க மாட்டேன், எனக்கு தேவையில்லை, எவனையும் எடுக்கவும் விட மாட்டேன். அதையும் சொல்கிறாரு, நான் மட்டும் இருந்து மற்ற மந்திரிங்கெல்லாம் சாப்பிட்டான்னா நானும் சாப்பிட மாட்டேன், எவனையும் சாப்பிட விட மாட்டேன் அப்படின்றாரு. இது மாதிரி ஆண்ட கட்சியும் ஆளுங்கட்சியும் சொல்ல துணிச்சல் இருக்குதான்னு கேட்குறாரு. வாயை மூடிட்டு இருக்கானுங்க. கேட்டால் பிளாக் டிக்கெட்டு, கருப்பு பணம், அந்த பணம்னு பேசிட்டு. பிஜேபியினுடைய அமைச்சர் திரு ராம்தாஸ் அத்வாலே, ராம்தாஸ் அத்வாலே அவர் என்ன சொல்கிறாருனாக்கா, ஆஃப்டர் எலெக்ஷனுக்கு அப்புறம் எங்களுக்கு தேவைப்பட்டால் நாங்கள் விஜயுடன் நெருங்கி பேசி ஆட்சி அமைக்கவோ இல்லை அவருக்கு நாங்கள் உதவவோ முன்வர தயாராக இருப்போம்னு சொல்லிட்டு ஒரு கொடுத்துருக்காரு. அவர் ஆசையே சொல்கிறாரு. எல்லாருக்கும் ஆசை தான் விஜய் அவங்க கூட வரணும், யாருக்கு ஆசை இல்லை? ஸ்டாலினுக்கு ஆசை, பிஜேபிக்கும் ஆசை இருக்குன்றீங்க. எல்லாருக்கும் தான் ஆசை, பிஜேபிக்கு தான் ரொம்ப ஆசை. இவர் எதிர்க்கிறாரு, அதுதான் சிக்கல். இப்போ அது ஒரு தலை காதல் மாதிரிங்க. பிஜேபியில் வாராய் நீ வாராயின்னு தமிழ் இசையிலேருந்து நயினார் நாகேந்திரன்லேருந்து எவ்வளோ நாளாக எல்லாம் சொன்னாங்க, எதிர்கட்சி ஓட்டெல்லாம் ஸ்பிளிட் ஆகக்கூடாது, நீங்கள் எங்கிட்ட வாங்க, நம்ம ஒரே எதிரி, பொது எதிரி திமுக எல்லாம் சொன்னாங்கல்ல. அவர் சொல்லிட்டார்ல, நீ ஒரு ஆணியம் பிடுங்க வேணாம், நான் வேலையை நான் பார்த்துக்கிறேன், உங்களை வந்து ஆட்சியில் அமர்த்துறதுக்காக நான் எல்லாத்தையும் விட்டுட்டு வரல, எனக்குன்னு சில நோக்கம் இருக்குது, மக்களுக்கு செய்யணும், நான் வந்து இந்த மதவாத அரசியல், சமூக நீதிக்கு எதிரான அரசியலெல்லாம் ஆதரிக்க மாட்டேன்னு இவ்வளோ சோதனைகள், அழுத்தங்கள், தாக்குதல்களை சமாளித்து நிற்கிறார. அதனால் ராமதாஸ் அத்தல்வால் அவருக்கு தமிழ்நாடு அரசியல் தெரியாது, மகாராஷ்டிராலேருந்து வந்திருக்காரு, அவர் ஆசைகளை சொல்கிறாரு. ஆசை யார் ஒன்றா படலாம்ல, அதனால் அதெல்லாம் ஒன்றும் நடக்க போகிறதில்ல. தேர்தல் அறிக்கை சார், மற்ற தேர்தல் அறிக்கைக்கும் தாவேக்காவுடைய தேர்தல் அறிக்கைக்கும் பொதுவாக என்ன வித்தியாசம்? இதுலேயும் இல்லை, இன்னும் முழுமையாக அவங்க வெளியிடல, 2 பகுதிக்கு தான் சொல்லியிருக்காங்க. இளைஞர்களுக்கும் பெண்கள் நிறைய இலவசங்கள்லாம் இருக்கே சார், அது இலவசம்னு சொல்லாதீங்க, அது மக்கள் வரி பணத்திலேருந்து மக்களுக்கு திருப்பி கொடுக்குறோம், நலத்திட்டங்கள்னு சொல்லுங்கள். இலவசம்னா என்ன? டாட்டா கிட்டேருந்து எடுத்தால் கொடுக்குறாங்க, இல்லை பிர்லா கிட்டேருந்து எடுத்து கொடுக்குறாங்களா? மக்கள் வரி பணம், அரசு பணம் கஜானாவில் இருக்கிறது, நம்ம கட்டுற வரி பணம், இல்லை ஸ்டாலின் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்ததா? யார் உதயநிதி கொடுத்ததா? அது ஒன்றும் கிடையாது. இது மக்கள் வரி பணத்தை கொடுக்குறோம், அதில் ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட்டுன்றதால மக்கள் நலத்துக்காக நம்ம செலவு பண்ணுறாங்க. அது எப்படி இலவசம்ன்றீங்க? இலவசம்னா யாராவது உங்களுக்கு சம்மந்தம் இல்லாத ஆள்கிட்டேருந்து உங்களுக்கு வந்தால் தான் அது இலவசம். உங்கள் வீட்டில் உங்கள் மனைவியே உங்களுக்கு கொடுக்குறாங்க, நீங்கள் கொடுத்த சம்பளத்தில் 5 ரூபாய் மிச்சம் பண்ணி, அது இலவசமா? அது அப்படி கிடையாதுங்க, அது உங்கள் பணம் தான், மக்கள் பணம் மக்களுக்கே வருது, இதில் என்ன தப்பு? ஒரு மீட்டிங்கில் திருமாவளவன் விசிலடிப்பவர்களை சட்டமன்றத்திற்குள் அனுமதிக்காதீர்கள் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட். அதாவது இந்த தேர்தலில் நான் பார்த்து ரொம்ப அதிர்ச்சியை
அடைந்த ஒரு தலைவர் யாருன்னா திருமாவளவன் தான். சாதாரணமாக ரொம்ப சிந்திக்கிற திறன், பேச்சு திறன், ரொம்ப அர்ப்பணிப்புள்ள ஒரு அரசியல் நடத்துகிறவர், ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக நீண்ட காலமாக கட்சி நடத்திட்டு இருக்கிறவர், பதவி ஆசையெல்லாம் இல்லாத மனிதர், நல்லவர். ஆனால் நான் பார்க்குறேன் இந்த 5 வருஷமாக திமுகவின் கொத்தடிமையை விட மோசமாக பேச ஆரம்பிச்சிட்டார். முன்னுக்கு பின் முறைனா நான் ஒரு நாளைக்கு மாநில அரசியலுக்கு வரேன்றாரு, காட்டுமன்னார் கோயில்லன்றாரு. அடுத்த நாள் இல்லை நான் வந்து மாற்றிக்கிட்டேன், அங்கே வந்து வேற ஒரு ஆளை போடுறேன். அவன் காங்கிரஸ்காரன், அவர் கட்சிக்காரனே கிடையாது, அவன் அப்ளை பண்ணவே இல்லை. ஸோ தடுமாற்றத்தின் பிரதிநிதியாக இன்னைக்கு திருமாவளவன் இருக்கார். அதுக்கு அவருக்கு என்ன அழுத்தம், என்ன நெருக்கடி, என்ன பிளாக்மெயிலு, அவரை யார் என்ன பண்ணுறாங்கன்னு நமக்கு தெரியாது. ஆனால் அவர் சமீபத்தில் பேசினார் பாருங்க, விசில் அடிக்கிறவங்களெல்லாம் சட்டசபைக்கு அனுப்பாதீங்க, வந்து சட்டசபைக்கு வந்து அவங்களெல்லாம் சேர்க்காதீங்கலாம் சொல்கிறாரு. அவர் விசில் சின்னத்தை தான் அப்படி சொல்கிறாரு. அவர் எம்ஜிஆர் ரசிகர்களெல்லாம் திமுக விசில் அடித்தான் குஞ்சிகள்னு கிண்டல் பண்ண காலெல்லாம் உண்டு. ஆனால் எம்ஜிஆர் இருக்கிற வரைக்கும் கருணாநிதி ஆட்சி பக்கமே வரவிடாமல் வச்சுருந்தார். ஸோ இதெல்லாம் வந்துங்க விஜய் மேலே இருக்கக்கூடிய அரசியல் காழ்ப்புணர்ச்சி வன்மத்தை தான் காட்டுது. ரெண்டாவது விசிகா வந்து தன்னுடைய கேடர்களை, தலைவர்களை, ஆதரவாளர்களை தாவேகாவிடம் இழந்து கொண்டிருக்கிறது. ரொம்ப அதிகமாக போயிட்டுருக்காங்க. வட தமிழ்நாட்டில் வந்து தாவேகா கொஞ்சம் பலமானதுக்கு மெயின் காரணம் விசிகாலேருந்து இளைஞர்கள் போயிட்டாங்க. அதே போல் பாமகலேருந்து இளைஞர்கள் போயிட்டாங்க. பாமகவில் 2ஆக பிரிஞ்சு அப்பனும் பையனும் சண்டை போட்டுட்ருக்கு, டிஸ்கஸ்டட் ஆகிட்டாங்க. அப்போ விஜய் அந்த இடத்துல வந்து பவர்ஃபுல்லாக மாறிட்டார். அது இவங்களுக்கு காண்டு. திருமாவளவன் மாதிரி ஆட்களுக்கு தன்னுடைய இதை வந்து இவர் பறிச்சிட்டாரு அப்படின்றது. சீமானுக்கும் அதே காண்டு தான். அதனால் விஜயை எதிர்க்கிறவங்களுக்கெல்லாம் அதுக்கு ஒரு காரணம் என்ன, தாங்கள் பாதிக்கப்படுறோம், தங்களுக்கு அவரால் தங்கள் இருப்புக்கு ஆபத்து இருக்குதுன்றதால இப்படிலாம் பேசுகிறாங்க. மக்கள் முடிவு பண்ணுவாங்க, விசில் அடிக்கிறவங்களை அனுப்புறதா, இல்லை ஊழல் பண்ணுறவங்களை அனுப்புறதா, இல்லை குடும்ப அரசியல் நடத்தி பேரம் பேத்தி கொள்ளு பேத்தின்னு மன்னராட்சி நடத்துறவங்களை உள்ளே அனுப்புறதா. என்ன கேட்டால் மன்னராட்சி நடத்துகிற குடும்ப அரசியல்காரங்களை உள்ளே சேர்க்காதீங்கன்ற நான். விசில் அடிக்கிறது எல்லாரும் அடிக்கலாம், ஆனால் இந்த குடும்ப அரசியல் நடத்துகிறாங்கல்ல, மன்னராட்சி நடத்திட்டு இருக்காங்கல்ல, கோபாலபுர கோமான், அந்த ஆட்சியில் சம்மந்தப்பட்டவங்கள உள்ளவே அனுப்பக்கூடாதுன்ற நான். அதான் என்னுடைய கருத்து. ஓகே சார், சமகால அரசியல் விவரங்களை ரொம்ப தெளிவாக சொன்னீங்க திரு சி.கே. மதிவாணன் அவர்களுக்கு நன்றி.